ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம மரவள்ளி கிழங்கு வச்சு சாதம், மீன் குழம்புக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஒரு கூட்டு தான் பண்ண போகிறோம். ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கூட்டு பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 200 கிராம் மரவள்ளி கிழங்கை தோலையெல்லாம் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வேக வைக்கணும். நம்ம கிழங்கு எடுத்து பார்க்கும்போது அது ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அந்த டைம் இதை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா இதில் இருக்க தண்ணியை நம்ம வடிகட்டி வச்சுக்கணும். அடுத்து இந்த கூட்டுக்கு தேவையான ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 3 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் சேர்த்துக்கணும். அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு, 2 பல் பூண்டு, 5 கருவேப்பிலை இலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இதெல்லாம் சேர்த்து இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி வச்சுக்கணும். இப்போது நம்ம வடிகட்டி வச்சுருக்க இந்த கிழங்குல இந்த பேஸ்ட்டை சேர்க்கணும். பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கணும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் புளி கரைசலையும் சேர்த்துக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடுத்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிறது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த கிழங்கு நல்லா மசிச்சு கொடுத்துக்கணும். அப்போ தான் இந்த கூட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதை எவ்வளோ உங்களால் மசிக்க முடியுதோ நீங்கள் அந்த அளவு மசிச்சு கொடுத்துக்கோங்க. இதை முதல்ல நம்ம மசிச்சிட்டோன்னா நம்ம கூட்டு வைக்கும்போது அடியில் ஒட்டி ஒட்டி பிடிச்சிக்கும். அதனால் மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமாவே மசிச்சு கொடுத்துக்கோங்க. இப்போது இதை நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இந்த பதத்தில் இது ரொம்ப கெட்டியாக இருக்கும். அதனால் இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து திரும்பவும் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும். இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரியே நம்ம எடுத்துடணும். இல்லைனா ஆறும்போது ரொம்ப கெட்டியாகிடும். இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம எடுத்துடலாம். அடுத்து இதில் தாளித்து சேர்க்கறதுக்காக ஒரு கடாய் எடுத்து அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்து அதை இந்த கூட்டில் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போது நமக்கு சுவையான கிழங்கு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், மீன் குழம்பு, புளிக்குழம்பு இது கூட எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பண்ணுறதுக்கும் ரொம்ப டைம் ஆகாது. ரொம்ப சுலபமாகவே பண்ணிடலாம். நீங்களும் கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.